கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடந்த ஆணவ கொலைக்கு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இது என்ன கொலை வழக்கு அப்படின்னு பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்தில் கனகராஜ் மற்றும் வர்ஷினி பிரியான்ற 2 பேர் காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. வர்ஷினி பிரியா பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருடைய காதலுக்கும் கனகராஜ் வீட்டில் ரொம்ப கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா கனகராஜனுடைய அண்ணனான வினோத் அப்படின்றவர் ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வர்ஷினி பிரியா அவங்க வீட்டை விட்டு கனகராஜ் கூட வந்துடுறாங்க. ஆனா கனகராஜ் வீட்டில் ஏற்கனவே எதிர்ப்பு இருந்ததுனால இதுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. குறிப்பா வினோத் இதுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. வினோத் இந்த கனகராஜனுடைய வீட்டில இருந்து வர்ஷினி பிரியாவை திருப்பி அனுப்பிடுறாங்க. ஆனா வர்ஷினி பிரியா திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலையில திரும்ப கனகராஜோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ ரொம்பவே கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்த வினோத்தும் அங்க இருக்காங்க. அப்போ கனகராஜனுடைய அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஆனா ஃபேமிலியோட இருக்கக்கூடாது, நீங்க தனியா போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேருமே தனியா போயிடுறாங்க. அப்போ வினோத் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சாதிய வன்மத்தோட கனகராஜை போயிட்டு தாக்குறதுக்கு முற்பட்டிருக்காரு. வினோத்தோடைய 3 ஃப்ரெண்ட்ஸான கந்தவேல், ஐயப்பன், சின்னராஜ் அப்படின்ற 3 பேருமே கனகராஜ் வீட்டுக்கு போயிருக்காங்க. கனகராஜை போயிட்டு அவங்க அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களால தாக்க முற்பட்டிருக்காங்க. அப்போ வர்ஷினி பிரியா தடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ முதல்ல இவங்க கனகராஜை கொலை பண்ணிட்டு தடுக்க வந்த வர்ஷினி பிரியாவையுமே பயங்கரமா தாக்கி கொலை பண்ணிட்டாங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது வர்ஷினியோடைய அம்மா அங்கதான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க மேல குற்ற வழக்கு பதிக்கப்படுது. இந்த குற்ற வழக்கானது SC ST வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்துட்டு வருது. இப்ப ஜனவரி, அதாவது இப்ப போன இந்த ஜனவரி 23ஆம் தேதி இந்த வழக்கு வருது. அப்போ முக்கிய குற்றவாளியா வினோத்துக்கு தண்டனை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் இருந்த 3 பேரும் அவங்க மேல இருக்க குற்றங்கள் நிரூபிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு விடுவிக்கப்படுறாங்க. சோ இதுல முக்கிய குற்றவாளியா வினோத் சேர்க்கப்பட்டுட்டாரு. இந்த தீர்ப்பு ஜனவரி 29ஆம் தேதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு 29 வழங்கப்படும் அப்படின்னு நீதிபதி சொல்லிடுறாரு. அதே போல ஜனவரி 29ஆம் தேதி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுதான் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையான இந்த மரண தண்டனை அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அரசாங்க தரப்புல இருந்து வாதாடின வழக்கறிஞர் மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை அரிதினும் அரிதான வழக்கா நீங்க கன்சிடர் பண்ணி குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனையை நீங்க விதிக்கணும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. ஆனா வினோத் தரப்புல இருக்கக்கூடிய வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இதை நீங்க அரிதினும் அரிதான வழக்கா பார்க்க கூடாது. குற்றவாளி அவங்களுடைய தம்பியான கனகராஜை கொலை பண்றதுக்கு தான் போயிருக்காரு. அவருடைய நோக்கம் வர்ஷினியை கொலை பண்றது கிடையாது. அதனால குறைந்தபட்ச தண்டனை நீங்க வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் தரப்பினுடைய வழக்கறிஞர் சொல்றாங்க. ஸோ இது 2த்தையுமே கன்சிடர் பண்ணப்படுது. அதன் பிறகு வாதாடின அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வன்மையோட அவர் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு விதிமீறல்களில் ஈடுபட்டிருக்காங்க. ஒருத்தவங்களுடைய பெர்மிஷன் எல்லாமே முதல்ல வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. அப்படியும் வினோத் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரை கூட்டிட்டு அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இந்த குற்ற செயலில் ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே 2 கொலைகள் நடந்திருக்கு. ஒன்று கனகராஜ், இன்னொன்று வர்ஷினி பிரியா. இது ஒரு சாதிய வன்கொடுமை. அது மட்டும் இல்லாமல் 2 கொலை வழக்குகள் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை தான் நீங்கள் வழங்கணும்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் இதில் வாதாடி இருக்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா நீதிபதி தீர்ப்பு வழங்குறார். நீதிபதி சொல்ல வார்த்தைகள் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. குற்றவாளியா இருக்கக்கூடிய வினோத்துக்கு தூக்கிலிடக்கூடிய தண்டனையான மரண தண்டனை வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது சரித்திரபூர்வமா SC ST மீதான வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால இந்த தீர்ப்பு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இந்த கேஸ் இந்த நீதிமன்றத்தில் தான் நடந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு என்னன்னா, தமிழகத்தில் தொடர்ந்து இந்த ஆணவ படுகொலைகளானது நடந்துட்டே இருக்கு. நம்ம கோகுல்ராஜோடைய வழக்குல இருந்து எடுத்துக்கிட்டா கூட தொடர்ந்து நமக்கு கண்ணகி முருகேசன் வழக்கா இருக்கட்டும், திவ்யா இளவரசன் வழக்கா இருக்கட்டும், சங்கர் கௌசல்யா வழக்கா இருக்கட்டும், அதனை தொடர்ந்து இப்ப நடந்திருக்கக்கூடிய கனகராஜ் வர்ஷினியோட வழக்கும் இப்ப ஆணவ படுகொலையில சேர்க்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு பாடம் புகட்டக்கூடிய விதமா, குற்றவாளிகளுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதமா ஒரு எச்சரிக்கையா தான் இந்த மரண தண்டனை தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. இது வரவேற்கப்படக்கூடிய விஷயமாவும் பார்க்கப்படுது. ஸோ நம்ம எவ்வளவோ விழிப்புணர்வுகள் நம்மளுடைய சமூகத்துல ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். சாதி ரீதியான
வன்கொடுமைகள் நிகழாத வண்ணம் நம்ம எவ்வளவோ விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி எவ்வளவோ நம்ம கல்வியிலையும் சரி எல்லாத்துலேயும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில வந்து இதெல்லாம் வந்து ஒரு பிற்போக்குத்தனத்துக்கு இழுத்து செல்லக்கூடியதா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால இதெல்லாம் தடுக்கக்கூடிய விதமாகவும் இதை வந்து திரும்ப எந்த ஒரு குற்றவாளியும் இந்த செயலில் ஈடுபடக்கூடாது, எந்த ஒரு மனிதருக்கும் இந்த சாதிய ஆணவம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து தோன்றாதவாறு இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்ததா வரவேற்கத்தக்கதா தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லியிருக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது இந்த வழக்குல.